சட்டமன்றத்தில் காரசார விவாதம். விஜய் சொல்றாரு பேப்பரே யாரும் படிக்கல. காரசாரமாக போகிறத விட அது வந்து ரீல்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் பேப்பரே யாருமே படிக்கல, படிச்சா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் வச்சாரு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த குருவைக்கு அந்த சிறப்பு ஒதுக்கீடு கேட்கல, அவங்க வந்து விவசாயம் பண்ணி நஷ்டம் பண்ணலை, நஷ்டமாகி போய் அவங்க நஷ்டத்துக்கு வந்து தொகுப்பீடு மாதிரி கேட்குறாங்க. என்ன சொல்றாருன்னா, எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு பேப்பர்லாம் படிச்சா இது தெரியாது, விவசாயிகளோட போய் பழகினா அவங்க கூட போய் பேசினா அது புரியுன்ற மாதிரி சொல்றாரு. பஞ்சு பேச போய் ரியாக்ஷன் வந்து வேற மாதிரி ஆகிப்போச்சு. அதை காப்பாற்றுவதற்காக ஐயா செங்கோட்டையன் எழுந்து நின்று என்ன சொல்றாருன்னா, செப்டம்பர் மாசத்துல தான் அந்த கணக்கு எடுப்போம். செப்டம்பர் மாசத்துல கணக்கு எடுக்கிறது ரைட்டு, சரி. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டம் இது இதுன்னு அறிவிக்கலாம் இல்லையா? இப்போ மத்திய அரசுக்கு கடிதம் எழுதலாம் இல்லைங்களா? அடிப்படையாக வெளிப்படையாக சொல்லணும்னா தாவேக்கா வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சு. பேப்பர் படிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு நக்கல் பண்றது, ஒரு சினிமா டைலாக் பேசுறது, ஒரு நக்கல் நையாண்டி. நக்கல் ஆரம்பிச்சது அந்த சைட்லேருந்து வந்துச்சு. பேரவைத் தலைவர்கள் வந்து அவங்க இந்த மாதிரி ஸ்லேடை பேச்சு கிண்டல் பண்ணாலாம் ஏற்றுக்கிறாரு பேரவைத் தலைவர். அது பாவம், அவரோட சூழ்நிலை எப்படி அவர் அனுமதிக்கிறாரு. இந்த சைடில் பேசும்போது அது அவை குறிப்பிட்டார். பட் அதான் அந்த ஷார்ட் ஸ்பேனில் வந்து ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டு உதயநிதி வந்துச்சு. பேப்பர் படிச்சாலாம் வராது, இப்போ விவசாயியோட பழகினா தான் வரும் அப்படின்னு. நீங்கள் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் வீட்லேயே உட்காந்து ஏசியில் இருந்தீங்கன்னா அது வராது. விஜய் சார் வந்து ஒரே ஒரு வாட்டி என்ன சொன்னார், அடுத்த ஜென்மத்தில் விவசாயியை பிறக்கணும். இதே கேள்வி வந்து நேற்று இபிஎஸ் கிட்ட கேட்குறாங்க. ஏன் இப்போ 2.5 மணி நேரம் பேசுறது கேட்கறது பார்த்தாதா இன்னொரு வாட்டி வேறு விவசாயியை பிறக்கணுமா? ரகுபதியை லைட்டாக இன்னைக்கு ஒரு விஷயத்தில் பண்ணி விட்டாரு பேரவைத் தலைவர். அவர் படித்தது தான் நான் படிக்கிறேன், தொட்டா விழமாட்டேன், வெட்டவும் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுட்டு போனவங்களாம் இப்போ வந்து பனையூரில் தான் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆளாளுக்கு தக் லைஃப் பண்ணுறாங்க. ஆதவர்ஜுனா அந்த பார்ட்டி பண்டை பத்தி பேசுறாரு, உடனே அப்பாவை காணோங்கிறாரு. திரும்ப திரும்ப உங்க அப்பாவை காணோம்னு விஜய் பேசுறது, ஆதவர்ஜுனா பேசுறது. இப்போ இதுதான் நீங்க வந்து ஒரு நடைமுறையா, இதை தான் வந்து ஒரு ட்ரெண்டா நீங்க செட் பண்ண போறீங்க. இதுதான் பதிலாகும். நீங்க ஒரு தரமான விமர்சனம், ஒரு ஆக்கப்போ. இப்போ இன்னைக்கு எல்லாருமே இப்படி தானே கை வச்சு, எங்கப்பா பட்ஜெட்ல எதையும் காணும், எங்கப்பா 2500 காணும், எங்கப்பா சிலிண்டரை காணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசுறாங்களா? இந்த செய்கை எங்கேருந்து வந்துச்சு? யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க? அரசியல தெரியாத ஒரு கூட்டம் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. யாரோ ஏதோ பட்ட சிஸ்டம்ஸை அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டு அதுக்கு பேரை மாற்றி அதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு போகிறது என்ன விதமான தன்மை என்பது புரியுது. அமைதியாக இருந்துட்டு நீ தோற்று போயிட்ட, கேஸு போயிடுச்சு 69ல் விட்டுட்டீங்க. இது வந்து ஒரு சதி நடக்குது. என்ன சதி அது? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சட்டமன்றத்தில் காரசார விவாதம். விஜய் சொல்றாரு பேப்பரே யாரும் படிக்கல அப்படின்னு. காரசாரமாக போகிறத விட அது வந்து ஒரு மாதிரி ஒரு ரீல்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் அவர் வந்து பேப்பரே யாருமே படிக்கல, படித்தா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் வச்சார். உதயநிதியோட ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக இருந்தது. அது சப்ஜெக்டில் வந்து 134 கோடி அப்படின்றது வந்து குருவையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ். இந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் அது என்ன அர்த்தம்னா, பாதிப்பு இருக்கோ இல்லையோ, இப்போது ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து அதை இன்னும் டீட்டெயிலாக பேசலை. நேயர்களுக்கு வந்து அது என்ன தான், அது எதனால் அந்த விஷயம் அப்படி வந்துச்சுன்றது தெரிய வைக்கணும்னா, இப்போ நமக்கு வந்து மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்து விட்றாங்க. மேட்டூர்லேருந்து திறந்து விடுற தண்ணி கரூர் வழியாக வந்து திருச்சியிலேருந்து பிரிஞ்சு போகுது. அப்போது டெல்டாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குருவைக்கு வந்து ஒடுக்கக்கூடிய அந்த சிறப்பு நிதி என்பது அங்கே வந்து இந்த ஆகாய தாமரை மலர்ந்துருக்கும், குப்பை இருக்கும், இல்லை மரம் செடி கொடியெல்லாம் அடைச்சிருக்கும். அப்போ அதெல்லாம் வந்துட்டு அந்த பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையை வைத்து ஜேசிபியை வச்சோ இல்லை இயந்திரங்கள், மிதவை இயந்திரங்களை வச்சு அதெல்லாம் கிளியர் பண்ணி தண்ணி எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி, கடைமடைக்கெலாம் போகிற மாதிரி கூட சம்டைம்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பொதுப்பணித்துறை அப்புறம் வேளாண்மைத்துறை செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்கும். இந்த ஆற்று படுக்கையில் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும், இந்த ஷட்டர் மெயின்டெனன்ஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் சேர்த்து ஒதுக்குற பணம் தான் அந்த 134 கோடி. இந்த 134 கோடின்றது எல்லா ஆண்டும் ஒவ்வொரு அரசாங்கமும் அதுக்கு வந்து சொல்கிறது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க இப்போ கேட்குறது வந்து நிவாரணம். அதாவது எங்களுக்கு மழை இல்லை, தண்ணி இல்லை, விவசாயம் பண்ணலை, நஷ்டமாயிருக்கும். அப்போ இந்த நிதியையும் இந்த சிறப்பு தொகுப்பையும் குழப்பிக்கிட்டார். அப்போ இவர் என்ன சொல்கிறது, 134 கோடி ஒதுக்குனீங்களே, அதில் யாருக்கு எவ்வளோ பேருக்கு பயன் போயிருக்கீங்கன்னா அதெல்லாம் கொடுத்தாச்சு, அதெல்லாம் சேர வேண்டியவங்களும் சேர்ந்தாச்சு, பேப்பர் கீப்பர் படித்தா தான் போய் சேர்ந்துருக்கணும். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த
குருவைக்கு அந்த சிறப்பு ஒதுக்கீடு கேட்கல. அவங்க வந்து விவசாயம் பண்ணி நஷ்டம் பண்ணலை, நஷ்டமாகி போய் அவங்க நஷ்டத்துக்கு வந்து தொகுப்பீடு மாதிரி கேட்குறாங்க. இதுவும் அதுவும் வந்து புரியல. அது இன்னும் விளக்கமாக சொல்லலை. இவருக்கு புரியல, இவருக்கு சப்ஜெக்ட் தெரியலன்னு சொல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு பேப்பர்லாம் படித்தா இது தெரியாது, விவசாயிகளோடு போய் பழகுனா அவங்க கூட போய் பேசினா அது புரியுன்ற மாதிரி சொல்கிறாரு. அது பஞ்சு பேச போய் ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி ஆகிப்போச்சு. பட் நல்லது தான். இப்போ என்னன்னா, இப்போது நிறைய பேர் பார்ப்பாங்க இதை. இப்போ 134 கோடி ஒரு பணம், பெரிய பணம் இல்லை. நான் வந்து இதை கிட்டத்தட்ட கரடியாக கத்திட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு படத்துக்கு நம்ம நடிக்கிறோம்னாலுமே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறோம். ஒரு படம் ரிலீஸுக்கே வந்து 500 கோடி 600 கோடி, அதாவது படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 500 கோடி 600 கோடி நிறுவனங்கள் செய்கிறாங்க. ஒரு குருவையோட தொகுப்புக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்கு 134 கோடி காணாது அப்படின்றது வாதம். இப்போ இதே வந்து கிராமத்துலையோ இல்லை வந்து உங்களுக்கு காவேரி போகிற இடத்துல வந்து மழை பொய்த்து போச்சு, தண்ணி இல்லை, வறட்சியால் பாதிக்கப்படும் போது வறட்சி நிதி தொகுப்பு அப்படின்றது வேறு, சிறப்பு நிதி தொகுப்பு என்பது வேறு, வறட்சி சம்மந்தமானது வேறு. இது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கினார். உடனே என்ன பண்ணுறாரு, அதை காப்பாற்றுவதற்காக ஐயா செங்கோட்டையன் எழுந்து நின்று என்ன சொல்கிறாருன்னா, செப்டம்பர் மாதத்தில் தான் அந்த கணக்கு எடுப்போம் அப்படின்னு. அப்போது செப்டம்பர் மாதத்தில் கணக்கு எடுக்கிறது ரைட்டு, சரி. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டம் இது இதுன்னு அறிவிக்கலாம் இல்லையா, இப்போது மத்திய அரசுக்கு கடிதம் எழுதலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கணும். பட் ஓகே, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியா. முதலமைச்சர் பேசினா இந்த மாதிரி வருது சிக்கல். அப்போ அவருக்கு அந்த சப்ஜெக்டில் எந்தளவுக்கு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை அவர் எந்தளவுக்கு அதை உள்வாங்கிக்கிறாரு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. அவரை பாதுகாப்புக்கிற அந்த காரணங்களுக்கு இல்லை எதுக்குன்னு தெரியல. நிறைய அமைச்சர்கள் வந்து முதலமைச்சர் பொதுவாக முதலமைச்சர் அப்படி ஏந்திச்சிட்டாங்கனாலுமே மற்ற அமைச்சர்லாம் உட்காருவாங்க. அம்மையார் ஜெயலலிதா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, ஜெயக்குமார், அதுக்கப்புறமா வந்து இவர் செங்கோட்டையனோ இருந்தார், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, நிறைய பேர் இருப்பாங்க அமைச்சர்கள். சம்டைம்ஸ் அமைச்சர்களே விளக்கம் கொடுப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்து அமைச்சரோட விளக்கம் பத்தலை, சரியாக ஆடலை, இவங்க திமுக கவுண்டர் சரியாக கொடுக்கல அப்படின்னும் போது அவங்களே ஏஞ்சிக்குவாங்க. அப்போ அவங்களே ஏஞ்சி அந்த கவுண்டரை கொடுத்துட்டு உட்காரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஒரு செய்கை மாதிரி இருக்கும், அதாவது முட்சூட்டா மாதிரி இருக்கும். அதே மாதிரி கலைஞர் என்ன பண்ணுவார், டீமில் எல்லாரையும் பேச விடுவார். எல்லாம் பேசிட்டு பொன்முடி பேசுவார், ஈவாவேலு பேசுவாங்க, பாயிண்ட்டாக பேசுவாங்க, மாசுவெல்லாம் புள்ளி விவரமாக சொல்லுவாங்க. அப்போது ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் பார்த்துருக்குறேன், கலைஞர்கிட்டையும் அதை பார்த்துருக்குறேன். பாயிண்ட் பத்தலை, இல்லை தொங்குறாங்க, பிரச்சனையாகுது அப்படின்னா கலைஞரே என்ன பண்ணுவார், என்னப்பா என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில இதெல்லாம் படிப்பார், ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். சொல்லும்போது பார்த்திங்கன்னா திமுக தொண்டர்கள்லாம் வந்து தீபாவளி மாதிரி ஆகிடும். தலைவன் பேச்சை கேட்டல, புள்ளி விவரத்தை கேட்டல அப்படின்னு. அதுமாதிரி இந்த காவேரி பிரச்சனைலாம் வரும்போது எல்லாரும் பேசுவாங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சியில் மாறி மாறி பேசிகிட்டு இருப்பாங்க. துரைமுருகன் ஏஞ்சி மைக்க பிடிப்பார். யாருக்கிட்ட காவேரி, ஆரங்கியா, இல்லை அதுக்கு கீழே கபினியா, இல்லை ஹேமாவதியா, இல்லை கிருஷ்ணராஜசாகரா, இல்லை மேட்டூரா, பில்லிங்குண்டுவா, கரூரா, கீழே கொள்ளிடமா, அப்படியே அந்தந்த இடத்துல அது புள்ளி விவரத்தோடு சேர்த்து பேசுவார். காவேரி விஷயம்லாம் வந்து இப்போ என்னென்னா வயது முதிர்வு காரணமாக அந்த பழைய துரைமுருகன் அவர்களை வந்து இப்போ சட்டமன்றத்துலையும் இல்லை, பார்க்க வேண்டியதில்லை. இருந்து பழைய துரைமுருகன் இருந்திருந்தாருன்னா இந்த காவேரி நீர் பிரச்சனைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு காவேரி பிரச்சனை, நதிநீர் பாசனம், இதை பற்றி நல்லா வாதம் பண்ணக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தா துரைமுருகன் சார் ஒரு ஏஜ் ஆகுது, ஒரு எம்எல்ஏ. இப்போ இன்றைக்கி தேதியிலன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. அது கம்யூனிஸ்ட் கட்சியில் எல்லாருமே பேசுவாங்க இந்த விவசாயிகள் பிரச்சனையெல்லாம். பட் அவங்க கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால அவங்களால விவசாயிகள் பக்கம் நின்று சரியாக பேச முடியல. ஆளுகின்ற அரசுக்கு கொஞ்சம் மென்மையான ஒரு போக்கு, அவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற அந்த ஒரு விஷயத்தில் போய் மாட்டியிருக்காங்க. பட் புதுசாக இவால்வ் ஆகிற டேலண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சௌமியா அன்புமணி வந்து விவசாயி பிரச்சனையை வந்து இப்போ தான் வந்திருக்கிறாங்க ஃபஸ்ட் டைம். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பேச்சாளருக்கு என்ன இருக்குன்றதை தாண்டி அந்த ஒரு விவசாயியோட பிரச்சனையை வந்து ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறாங்க. நல்லா பேசுறதுன்றது வேறு, மனசார பேசுறதுன்றது வேறு. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பழக்கமாகி போயிருக்குது. ஏ கேனால், பி கேனால், சி கேனால் தெரியும், ஈரோடு தெரியும், குடிமராமத்து தெரியும், நெல் எங்கே போகும், என்ன வரும், பேசிக்காக தெரியும். பட் சௌமியா அன்புமணி வந்து விவசாயம் பண்ணாங்களான்னு தெரியல. பட் அந்த விவசாயியோட பிரச்சனையை உள்வாங்கிட்டு அது பிரதிபலிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது அட்டகாசமாக பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த மொத்த விஷயத்துலையுமே வந்து இந்த விவசாய பட்ஜெட் ஆகட்டும், விவசாயிகள் சம்மந்தமான விவாதத்தில் வந்து அடிப்படையாக வெளிப்படையாக சொல்லணும்னா தாவேக்கா வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறது வறட்சி நிவாரணம், அவர் சொல்கிறது சிறப்பு நிவாரணம்.
இது சொல்கிறத விட்டுட்டு பேப்பர் படித்து பாருங்க அப்படின்னு ஒரு நக்கல் பண்ணுறது, ஒரு சினிமா டைலாக் பேசுறது, ஒரு நக்கல் நையாண்டி இப்படியே போடுற மாதிரியே இருக்கு சார். இல்லை அதுதான் இப்போ நக்கல் பண்ணாமல் அது திருப்பி நக்கல் ஆரம்பிச்சது அந்த சைட்லேருந்து வந்துச்சு. பேரவைத் தலைவர்கள் வந்து அவங்க இந்த மாதிரி ஸ்லேடை பேச்சு கிண்டல் பண்ணாலாம் ஏற்றுக்கிறாரு பேரவைத் தலைவர். அது பாவம் அவரோட சூழ்நிலை அப்படி அவர் அனுமதிக்கிறார். இந்த சைடில் பேசும்போது அது அவை குறிப்பிட்ட. பட் அதான் அந்த ஷார்ட் ஸ்பேனில் வந்து ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டு உதயநிதி வந்துச்சு. பேப்பர் பச்சாலாம் வராது, இப்போ விவசாயியோட பழகினா தான் வரும் அப்படின்னு. அது என்னன்னா தஞ்சாவூர் அடிக்கடி போனது, திருவாரூர் போனது, எப்பயோ போய் சுற்றினா இருப்பாருங்க, அது இப்போ உதவுது. அதனால தான் அந்த லெக் ஒர்க் ரொம்ப முக்கியம். நீங்கள் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் வீட்லேயே உட்காந்து ஏசியில் இருந்தீங்கன்னா அது வராது. 4 வேட்டு போய் அவங்களெல்லாம் பார்த்து பிரச்சனை. இப்போ அவரே வந்து அந்த மாதிரி போகும்போது வரப்புலலாம் வந்து ரெட்டு கார்பெட்லாம் போட்டுன்னு போனாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் ஆச்சு கடந்த காலத்தில். பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு வாட்டி போனாங்க திருவாரூரில் வந்து அந்த நெல் பிரச்சனைலாம் வந்தப்போ. இபிஎஸ் ஒரு 2 வாட்டி போனாங்க. பட் அந்த இடத்துல வந்து இவர் போகவே இல்லை. விஜய் சார் வந்து சுற்றுப்பயணமோ பிரச்சாரமோ விவசாயிகள்கிட்ட ஒரே ஒரு வாட்டி என்ன சொன்னார், நான் அடுத்த ஜென்மத்தில் விவசாயியை பிறக்கணும். இதே கேள்வி வந்து நேற்று இபிஎஸ் கிட்ட கேட்குறாங்க. ஏன் இப்போ 2.5 மணி நேரம் பேசுறது கேட்குறது பார்த்தாதா இன்னொரு வாட்டி வேறு விவசாயியை பிறக்கணுமா, முடியாதுன்ற மாதிரி. அதாவது ஆளுக்கு விவசாயி பிரச்சனைன்னு வரும்போது ஆளுக்கு தக் லைஃப் பண்ணுறாங்க. யாரை எதிர்த்து பண்ணுறாங்கன்னா விஜய் சாரை எதிர்த்து உதய் சாரும் சரி இபிஎஸ் சாரும் சரி பண்ணுறாங்க. இன்னும் யார் யாருக்கெல்லாம் தக் லைஃப் மூமெண்ட் பண்ணமோ ரகுபதியும் லைட்டாக இன்றைக்கி ஒரு விஷயத்தில் பண்ணி விட்டார். என்னென்னா பேரவைத் தலைவரை அவர் படித்தது தான் நான் படிக்கிறேன், முதலமைச்சரோட வார்த்தைகளை தான் நான் பயன்படுத்துகிறேன், நான் எதுவும் புதுசாக பயன்படுத்தலை, தொட்டா விழமாட்டேன் வெட்டவும் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுட்டு போனவங்களாம் இப்போ வந்து பனையூரில் தான் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது சொல்லிவிட்டு அதோட விட்டுருக்கணும். அவர் கொஞ்சம் அந்த எல்லாரும் சிரித்த உடனே ஆகிப்போச்சுன்னா பேரவைத் தலைவர் சபாநாயகர் கொஞ்சம் உஷாராயிட்டார், இதெல்லாம் தான் நான் நீக்கிறேன் அப்படின்ட்டார். அது பேரவையிலேருந்து நீக்கியாச்சு. பட் அந்த லைவில் போயிடுச்சு, நிறைய பேர் பார்த்துட்டாங்களே, ரெக்கார்ட்ஸில் இருக்குது, அது அசம்பிளி ரெக்கார்ட்ஸில். இப்போ அதை வேறு எடுத்து ட்விட்டரில் பதிவுலெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் இது வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கிற அளவுக்கு ஒன்றும் இது கிடையாது. பட் அவரோட பர்வியூ எது ரெக்கார்ட்ஸில் அசம்பிளி ரெக்கார்ட்ஸில் போகக்கூடாதுன்றது அவரோட சட்டத்துக்கு உட்பட்டது. அதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பயிற்சி வந்து பத்தலை. தாவேக்கா வந்து இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்து, அதாவது அந்த இது வந்து அதெல்லாம் பேப்பர் பச்சா தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீரோயிசம் வருது விஜய் சார். அது ஒரு மாஸ் மூமெண்ட்டாக தெரியுது. அந்த செகண்டுக்கு அடுத்த செகண்டு நீங்கள் ஒரு 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 10 செகண்ட் உதயநிதி பேசுனதை பார்த்தீங்கன்னா என்னப்பா தப்பாக போயிது, தப்பான விஷயத்துக்கு தான் பில்டப் கொடுத்துட்டாரா நம்பால் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து தமிழை பற்றி பேசும்போது நான் வந்து ஹிந்தியை பற்றி பேசினா அது சரி இருக்காது இல்லையா. கேட்டால் 2 மொழியும் சொல்லலாம், ஆனால் கேட்ட கேள்வி தமிழ் சம்பந்தமானது, ஆனால் நான் சொல்கிற பதில் இந்திய போகுது. அப்போ என்ன அர்த்தம், மொழின்றது தெரியும் ஆனால் இந்தி எது தமிழ் எதுன்னு தெரிலன்ற மாதிரி தான் அது பொருளாகும். அதனால் அவங்க கேட்டது வந்து வறுமை, அதாவது தண்ணி இல்லை, அதற்கு வந்து இப்போது ஒரு தொகுப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவர் வந்து ஸ்பெஷலாக கொடுக்குற எப்பயுமே கொடுக்குற தொகுப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அதை வந்து அந்த வித்தியாசம் வந்து அமைச்சர்கள்ட்ட ஆதாரம் கேட்டால் ஒவ்வொரு அமைச்சராக எந்திரிச்சு பதில் சொல்கிறது, ஒவ்வொரு மீம்ஸ் அந்த பதில் வந்து ஒரு மீம்ஸாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி தானே சார் இருக்குது. இப்போது பார்ட்டி ஃபண்டுக்கே ஆதாரம் கேட்குறாங்க, இவங்க வந்து இடியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இடியில் இருக்கிறது எப்படி ஆதாரமாகும், அது குற்றச்சாட்டு தானே. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறத விட அதை பற்றி பேசாமல் நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட்டோ இல்லை கோர்ட்டில் ஆணை வாங்கியோ இல்லை கைது இல்லாமல் கோர்ட்டில் தண்டனை பண்ணி வாங்கி கொடுக்குறது தானே ஒரு கட்சிக்கு அழகாக இருக்கும். தொடர்ந்து ஐயா ஆதவர்ஜனை எடுக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து இல்லை மற்ற அமைச்சர்கள் இப்போ பேசுகிறது பார்ட்டி ஃபண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா ஆதவர்ஜனுக்கு இது ஏன் வந்து இது சர்ச்சையாகுது, பார்ட்டி ஃபண்ட் பிரச்சனையாகுதுன்னா இந்த ரகசியங்கள் இல்லை இந்த விஷயங்கள் எல்லாம் ஐயா ஆதவர்ஜனுக்கு தெரியும். அவர் அந்த காலத்தில் திமுகலையும் விசிகாலையும் இருந்தவர், அவருக்கு தெரிஞ்ச விஷயம், அவருக்கே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல தெரியுது. அவர்கிட்டே கேட்டுக்கலாம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னா. ஏன் இதெல்லாம் வருதுன்னா சரி நிறைய விஷயம், அதாவது இன்றைக்கி வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, அதான் ரகுபதி சொல்கிறாரு, நிறைய பேர் இந்த தொட்டா விட மாட்டேன் விட்டவனை விட மாட்டேன்றதுலாம் இப்போ அங்கே இருக்கிறாங்க எல்லாம் அப்படின்றாங்க. அப்போ இப்போ போகிற போக்கு பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா திமுகவும் அதிமுகவும் நாங்கள் வந்து அந்த கட்சியில் தான் அதிகமாக எங்களை விட ஊழல்வாதிகள் இருக்கிறாங்க, ஊழல் குற்றச்சாட்டு இருக்காங்க, ஒரு லிஸ்ட்டு பெருசாக எடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து இப்போ யாரோ ஒரு இப்போ கரூர் விஜயபாஸ்கரோ இல்லை எம்ஆர் விஜயபாஸ்கரோ ஏதோ ஒரு கேஸில் ஒரு கன்விக்ஷன் வருதுன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, தாவேக்கால இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு. ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், அது வந்து தாவேக்கால இருந்தப்போ அவங்க ஊழல் பண்ணல. அப்போது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா எந்த கட்சியில் யார் ஊழல் பண்ணாங்க இல்லை ஊழல் குற்றச்சாட்டு தான் நம்ம சேர்த்துக்குருவோம், மாட்டிக்கிட்டால் இப்படி ஒரு விளக்கம் இல்லைனா இல்லை எங்கள் கட்சிக்கு வந்தபோது அவர்கள் ஊழல் பண்ணாமல் நாங்கள் தடுத்தோம். இது எப்படின்னா ஒரு ஹாக்கி பிளேயரு ஹாக்கி விளையாடுறதுக்கு நின்று வந்துட்டு ஒரு ஃப்ளிக் ஷாட் டேஞ்சரஸாக ஆட மாட்டார், அவர் மைல்டாக தான் ஆடுவார்ன்ற மாதிரி இருக்குது கம்பேரிசன். அதனால்
அரசியல் தன்மை என்பது ரொம்ப மோசமாக போயிருக்கு. சமீபத்தில் மூத்த பத்திரிகையாளர் மணி அண்ணன் கூட ஒரு பேட்டியில் சொன்னார், அரசியலே தெரியாத ஒரு கூட்டம் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் அது சரியாக வரலன்ற மாதிரி. அது மாதிரி இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பேச அனுமதிக்க மாட்றாங்கங்க சட்டமன்றத்தில். அதாவது எப்படின்னா, ரொம்ப ஒரு ஏடாகோடம் பிரச்சனைனா பரவாயில்ல. அதாவது இப்போது ஒருமையில் பேசுகிறாங்க, இல்லை விஜய் சாரை குறிப்பாக பேசுகிறாங்க, இல்லை ஒரு அமைச்சரை வந்து குறிப்பாக பேசுகிறாங்க, உள்நோக்கத்தோடு பேசுகிறாங்கன்னா புரியுது. விவசாயி பிரச்சனை பேசும்போது காவேரியையும் விவசாயியும் பிரிக்க முடியாது. நீங்கள் விவசாயத்தை பிரிக்கும்போது அங்கே வந்து நெல்லுக்கு எவ்வளோ காசு வாங்கணும், கரும்புக்கு எவ்வளோ கொள்முதல் காசு கொடுக்கணுன்றதை பிரிக்க முடியாது. அப்போ விவசாய பிரச்சனை பேசுகிறோன்னா, விவசாய பிரச்சனை, விவசாயி கூலி தொழிலாளி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, நிலத்தடி நீர் என்ன இருக்குது, நிலம் மாசுபட்டிருக்கா இல்லையா, வாழ்வாதாரம், வேளாண்மை கூட்டுறவு கடன், கூட்டுறவில் வாங்கின காசு, டிராக்டரு தள்ளுபடி, கடன் இருக்கா இல்லையா, நெல்லுக்கு என்ன விலை கிடைக்குது, கரும்புக்கு என்ன விலை கிடைக்குது, உர தட்டுப்பாடு இருக்கா இல்லையா, பொதுப்பணித்துறை என்ன பண்ணுது, வேளாண்மைத்துறை என்ன பண்ணுது, இதெல்லாம் சேர்ந்தது தானேங்க மொத்தமாக. இதில் வந்து வெறும் மேகதாது பற்றி ஒண்டி பேசுங்க, இன்றைக்கி நீங்கள் இதை தான் பேசணுன்னா என்ன, ஏன்னா மணிக்கணக்கில் பேச போகிறாங்க. சரி, அடுத்து இது ஒண்டி தான் இருக்கா, இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசுவாங்க இல்லைங்களா. அப்போ என்னென்னா கொஞ்சமாக பேசுங்க. பேரவைத் தலைவர் வந்து இருங்க இது ஒண்டி, அதாவது இதை முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடணும். முதலமைச்சரை இந்த விஷயத்தில் பாதுகாக்கிற அந்த நடவடிக்கை இருக்கு இல்லைங்களா, ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய வாட்டி அடிக்கடி சொல்கிறது, அவங்ககிட்ட அந்த லேக் ஆஃப் டேலண்ட்ஸ், அந்த டேலண்ட் வந்து நிறைய இல்லை. இனிமேல்ட்டு கொடுக்குற எம்எல்ஏ சீட்ஸ்னால் கொஞ்சம், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸு சொன்னால் அவங்க 2 விஜயபாஸ்கர் சீட்டு கொடுத்து இது பண்ணுவாங்க. அது பாருங்கள், ஊழல் பிரச்சனை வரும், எப்படி வருது பாருங்கள். இதில் சார் இப்போ ஆதவர்ஜுனா அந்த பார்ட்டி ஃபண்டை பற்றி பேசுகிறாரு, உடனே அப்பாவை காணோங்கிறாரு. ஒரு முன்னாள் முதலமைச்சர், வெற்றி தோல்வி இதெல்லாம் இருக்கும், அவர் வெற்றி பெறது தோல்வி, அதை தாண்டி திரும்ப திரும்ப உங்கள் அப்பாவை காணோன்னு விஜய் பேசுறது, ஆதவர்ஜுனா பேசுறது, இது எப்படி பார்க்குறீங்க சார்? வரலாறுல வந்து என்ன நடக்குதோ அது திரும்பி வருங்க. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், வாட் கோஸ் அரவுண்ட் வில் கம் அரவுண்ட், திரும்ப திரும்ப வரும். இப்போ இதுதான் நீங்கள் வந்து ஒரு நடைமுறையாக, இதை தான் வந்து ஒரு ட்ரெண்டாக நீங்கள் செட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அரசியல் இருக்க போகிறீங்க. தாவேக்காண்ட ஒரு கட்சி அரசியல் இருக்கும்போது இதுதான் பதிலாக வரும். நீங்கள் ஒரு தரமான விமர்சனம், ஒரு இப்போ இன்றைக்கி எல்லாருமே இப்படி தானே கை வச்சு, எங்கப்பா பட்ஜெட்டில் எதையும் காணும், எங்கப்பா 2500 காணும், எங்கப்பா சிலிண்டரை காணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசுகிறாங்களா? இந்த செய்கை எங்கேருந்து வந்துச்சு? யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க? யார் கற்றுக் கொடுத்தது? கோட் சூட்லாம் போட்டுன்னு விமர்சனம் பண்ணுறாங்க இன்றைக்கி. வழக்கமாக இப்போ எல்லாருமே சொக்கா போட்டுன்னு ஒரு மாதிரி இது, இப்போ கோட் சூட்லாம் போட்டுன்னா அதேமாதிரி இப்போ யார்கிட்டேருந்து கற்றுக்குறாங்க? இப்போ இன்றைக்கி ரகுபதி வந்து ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தாரு, தொட்டா விடமாட்டேன், விட்டா விடமாட்டேன் அப்படின்னா, அதாவது ஊழல் பண்ணுறவங்கள அது விடமாட்டேன், அப்படி மீறி ஊழல் பண்ணுங்கிறனா தான் என் கட்சியில் சேர்த்துக்கு பண்ணுற மாதிரி பொருள் போகுது அவர் சொல்கிறது. எங்கேருந்து கற்றுக்கிட்டார் அவர்? யார் கற்றுக் கொடுத்தது? இப்போ இதெல்லாம் வந்து திரும்பி வரும் நாளைக்கு. அப்போ இது வந்து மகனை காணும், அப்பாவை காணும். நான் என்ன கேட்குறேன்னா, ஃபஸ்ட்டு குடும்ப பிரச்சனை எது, நாட்டு பிரச்சனை எதுன்னு பிரிக்க தெரியாதா நமக்கு? சரி, ஏதோ ஒரு வாட்டி ஒருத்தர் பேசிட்டார், அதோடு அதை விட்டுருணும். அன்றைக்கி சாயந்தரம் இவரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எதிர்கட்சியில் இருக்கவங்களும் எங்களுக்கு எங்கள் அப்பா வீட்டில் தான் பத்திரமா இருக்கிறாரு ஒருத்தர். இது தேவையா நமக்கு? இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது பிலோ த பெல்ட். ஒரு பாக்ஸிங்கில் கூட வயிற்றுக்கு மார்க்கு கீழே குத்தக்கூடாதுன்னுவாங்க. வயிற்றில் குத்துனா பாயிண்ட்டு கிடையாது. அது வந்து என்னப்பா வயிற்றில் குத்துறான், சண்டை தெரியுமா தெரியாதான்னு கேட்பாங்க. வயிற்றில் குத்துறது அனுமதிக்க மாட்டாங்க, பிலோ த பெல்ட் சண்டைன்னு. அது மாதிரி இது வந்து ஒரு மேடை பேச்சு, இல்லை ஒரு பொதுக்கூட்டத்தில், இல்லை ஒரு கட்சிக்காரங்க கூட்டத்தில் நீங்கள் பேசலாங்க. சட்டமன்றத்தில் வந்து இப்படி பண்ணுறது பேசுறதுன்றது கேட்ட கேள்விக்கு தானே பதில். ஏன் வந்து ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்த மாட்டேது, பயமான்னு கேட்குறாப்புல. பயம் இல்லை அப்படின்னா, பயம் இல்லைன்னு சொல்ல வேணாம், விரைவில் கூட்டம் நடக்கும். இல்லை நாங்கள் கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதானே பதில். வேறு ஏதோ சம்மந்தம்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா அந்த கேள்விக்கு பதில் வரல. நிவாரணம் தொகுப்பு, அதுக்கு என்ன திட்டம்? அவங்க நிவாரணம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒதுக்குனது சிறப்பு தொகுப்பு, இப்போ நிவாரணம், அதுக்கு என்ன பதில்? அந்த பதில் வரல. அதுக்கப்புறமா வந்து மேகதாதுல அணை கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை, அது ஒரு கேள்வி. ஒருத்தராக கேட்குறாங்க, எல்லா எதிர்கட்சியும் இதே கேள்வி தான் கேட்குறதுக்கு அதுக்கு பதில் வரல. என்ன சொல்கிறாங்க, ஐயா ஆதவர்ஜுனா பாயிண்ட் எடுத்து தரதா சொல்லி திருப்பி பேக் ஃபயர், செல்ஃப் கோல். அவங்களே அந்த சொந்த டீம்லேயே சம்டைம்ஸ் கோல் வச்சுருவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் காலில் போட்டு உள்ளே போய்டும் கோல். அந்த மாதிரி என்ன செல்ஃப் கோல்னா, தமிழக அரசு கொண்டு போய் போட்ட கேஸு தோக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், திமுக போட்ட கேஸ் கிடையாது. தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுக்கு இது கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசு சார்பாக போய் தோக்குது. எங்கே தோக்குது? உச்சநீதிமன்றத்துக்கு தோக்குது. ஒரு வாட்டி தோக்குதா? இல்லை, 2வது வாட்டி பெட்டிஷன்
இதாகுது. 3வது வாட்டி ரிவ்யூ போகிறாங்க, அதுவும் டிஸ்மிஸ் ஆகுது. அப்போது தமிழ்நாட்டுக்கு போடுற பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆகிறதுனால தமிழ்நாடோட உரிமை அங்கே இல்லைன்னு ஆகாது இல்லையா? இங்கே நீதின்றது வேறு, சட்டன்றது வேறு. சட்டப்படி சட்டத்தில் இருக்கிற சரத்துக்கள் பிரகாரம் நமக்கு இப்போ தோற்று போயிருக்கோம் 2-3 வாட்டி. இப்போ இன்றைக்கும் தமிழ்நாடு அரசுன்னு இருக்குது. முதலமைச்சர் தான் வேறு, ஆனால் தமிழ்நாடு அரசுன்றது ஒன்று. இதே தமிழ்நாடு அரசு இப்போ திருப்பி அது பெட்டிஷன் எப்படி மூவ் பண்ணுறது, அது எப்படி கொண்டு வர்றது? இல்லை மேகதாது அணை என்ன கேட்டால் அந்த விஷயத்தில் மேகதாது விஷயத்தில் போக வேண்டியதே இல்லை. சௌமியா அழகாக சொல்கிறாங்களே, டேமு கிடையாது. உச்சநீதிமன்றம் 2018 தீர்ப்பு பிரகாரம் அணை கட்டக்கூடாது. ஆற்றினுடைய தன்மையோ இல்லை ஆற்றினுடைய அந்த வளம் இல்லை தண்ணி பகிர்வு அந்த மாதிரி விஷயங்கள் கீழமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தெரியாமல் பண்ணக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அது கிளாஸ் இருக்குது. செக்ஷன் 13 அறகுறையாக இருக்கிற கிளாஸை தான் அவர் ஜல்சக்தி அமைச்சர் படித்தார். மிச்ச சரத்துக்கள்லாம் இருக்குது. அதில் செக்ஷன் 11 இருக்குது, அதுக்கப்புறம் இந்த 11 இருக்குது, 12 இருக்குது. எல்லாத்தையும் படித்து பார்த்து சரத்து பார்த்தா கட்டக்கூடாதுன்றது தான் புரிதல். அதை விட்டு நீங்கள் வந்து என்னாச்சு சரி ஆமாம் அவங்களுக்கு கேஸ் தோற்று போயிடுச்சு அப்படியே விட்டுடலாமா? கேஸ் தோற்றுச்சுன்னு திருப்பி நம்ம அப்பீல் போக மாட்டோமா? இல்லை அரசியல் அழுத்தம் நம்ம கொண்டு வர முடியாதா? கேஸ் தோத்தாண்டாங்க. ஜல்லிக்கட்டில் கேஸு தோத்துச்சு சாமி. ஜல்லிக்கட்டில் கேஸு தமிழ்நாடு தோத்துச்சு. அப்புறம் எப்படி வந்தது ஜல்லிக்கட்டு ரத்து? சுப்ரீம் கோர்ட்டில் நீட்டு வந்து ஒன்றும் பண்ண முடியல. சின்ன பசங்க மாணவர்கள் போராட்டம் பண்ணி அமைச்சர் பதவியே போக வச்சுட்டாங்க. நீட்டில் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் ஒரு தனியாக ஒரு சட்டம் வந்துருக்குது. எப்படி வந்தது? சம்டைம்ஸ் தீர்வு நீதிமன்றம் மூலயமா வரும், சம்டைம்ஸ் தீர்வு சட்டமன்றம் மூலயமா வரும், சம்டைம்ஸ் தீர்வு வந்து ஒரு அரசியல் ஆளுமையால் வரும், சம்டைம்ஸ் தீர்வு வந்து மனிதாபிமானத்தால் வருமா. எப்படி வரப்போகுது தீர்வு, அதை தான் பார்க்கணுமே தவிர்த்து நீங்கள் தோற்று போயிட்டீங்க. ஆமாம் தோற்று போயிட்டாங்க, அது தோற்று போயிட்டது ரைட், அவங்களுக்கே தெரியுமே தோற்று போனது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் தோற்று போயிட்டீங்க. இது எப்படி பதிலாகும்? இன்னொன்று, அரசு டு அரசு என்றைக்கும் தமிழ்நாடு அரசுன்றது ஒன்று தான். அது என்றைக்குமே வந்து தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாக்கும். அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாவேக்கா இருக்கட்டும். திமுக தோற்று போச்சு, சரி நீங்கள் நல்ல வழக்கறிஞர்கள் போடுங்க, இன்னும் 4 பாயிண்ட் வச்சு திருப்பி ரிவ்யூ போங்க, இல்லை அப்பீல் போங்க, இல்லை வேறு விதமாக எதனா பிரச்சனையை கொண்டாங்க. அமைதியாக இருந்துட்டு நீ தோற்று போயிட்ட, கேஸு போயிடுச்சு 69 விட்டுட்டீங்க. சரி 69 தப்பாகி போச்சு. அதுக்கப்புறமா ஒரு சில வழக்குகளில் ஒரு சில திமுக எல்லாத்துலேயுமே தோற்று போயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? திமுகவோட தோல்வியை கொஞ்சம் மறந்துடுங்க. திமுக தோத்துச்சு, தேர்தலையும் தோத்துச்சு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் எடு திமுக. அப்போது நீங்கள் நினைக்கிறீங்க மொத்த அரசியலுமே திமுக. ஒரு ஆடு வளர்க்குற திட்டத்தில் கூட வெற்றி ஆடு திட்டம், வெள்ளாடு செம்மறி ஆடு அதெல்லாம் இருக்குது. என்ன இது? அப்போது யாரோ ஏதோ பட்ட சிஸ்டம்ஸை அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டு அதுக்கு பேரை மாற்றி அதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஹா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு போகிறது என்ன விதமான தன்மை என்பது புரியுது. நான் கூட அமைச்சர் ஆதவ் எழுந்தபோது ஏதோ சரியான பாயிண்ட் பேச போகிறாருன்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் பார்த்தா 3 வாட்டி கேஸ் தோற்று போனது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று, இங்கே வந்து ஒரு சதி நடக்குது. என்ன சதி அது? கர்நாடகான்னு வரும்போது மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் ஜிங்குன்னு அடிக்குது. ஏன்? கர்நாடகத்தில் அவங்க ஓட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் இருந்தால் தவிர்த்து மாநில கட்சிகளை தவிர்த்து தேசிய கட்சிகள் பெருசாக ஓட்டு இல்லை. இது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இது ஏமாத்து வேலை தெரியலையா? அப்போ 3 வாட்டி தோற்றது மனப்பாடம் பண்ணின்னு யாரோ சொல்லி கொடுத்தது வந்து சொல்கிறீங்களே. 2018 சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லாக படித்து பார்த்துருந்தா உங்கள் வார்த்தையில் அந்த வார்த்தை வந்திருக்குமா? ஆமாங்க, கேஸ் தோற்றுட்டோங்க. அதனால் என்ன ஆகி போச்சு? இப்போ அப்பீல் போகிறோம், இல்லை வேறு ரேஞ்சில் சண்டை போடுறோம். தோத்துட்டோம்னா சரி, அப்போ தோற்றோம், இப்போ தோற்றுடலாமா? காவேரியில் தண்ணி வர வேணாவா? என்ன வாதம் இது? தோற்றவங்களை போயிட்டு தோத்துட்டுன்னு சொல்கிறதுனால நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? அப்போ மடைமாற்றம். அதாவது அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் இல்லைன்னா நீ தோத்துட்ட. அடுத்தது என்னன்றதான் கேள்வி. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த கேள்வி கேட்குறாரு, என்ன சொல்வீங்க? எப்பா நான் போட்ட கேஸில் நாங்கள் தோக்கலப்பா, எங்கள் அம்மா வந்து ஜெயிச்சாங்கப்பா சொல்லுவீங்க. சரி, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் கேட்குறாரு, தண்ணி காவேரி வரலன்றது யாரும் கேட்கக்கூடாதா? விவசாயி பிரச்சனை யாரும் பேசக்கூடாதா? இப்போ சீமானுக்கு என்ன பதில் சொல்வீங்க நீங்கள்? இல்லை சௌமியா அன்புமணி கேட்குறாங்களே, விவசாயிகள் தற்கொலை பண்ணி சாகுறாங்களே, கூட்டுறவு கடன் ரத்து அது பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒருபடி மேலே போய் பழைய லோனெல்லாம் வேறு ரத்து பண்ணுன்னு கேட்குறாங்க. இப்போ வாங்கினதுக்கே இவர் ரத்து பண்ண மாட்டார். அதிமுக ஆட்சி காலத்தில் இபிஎஸ் பீரியடில் 2 வாட்டி ரத்து, 1 வாட்டிக்கே கஷ்டப்படுறாங்க இவங்க.
2 வாட்டி ரத்து பண்ணியிருப்பேன். நிறைய அந்த ஒரு சில கேட்டகரி மாதிரி வச்சு. நிகழ்கால அரசியல் குறித்த பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.